பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கிய சட்டப்பிரிவுகளுக்கு இடைக்கால தடை. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அமர்வு உத்தரவு. துணைவேந்தர் நியமன வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும். மாநிலங்களவை எம்பியும் மூத்த வழக்கறிஞருமான வில்சன் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் நியாயமான நிதி உரிமையை பெறவே டெல்லி செல்வதாக EPSக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் பதில். கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று தமிழ்நாட்டிற்காக நிதியை போராடி பெறுவேன் என்றும் பதிலடி. ரெய்டை பார்த்து யாருக்கு பயம் என முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் EPS கேள்வி. எல்லா மடைமாற்று பேச்சுக்களுக்கும் பதிலளிக்க தான் தயாராக இருப்பதாக X தளத்தில் பதிவு. கல்வி நிதி வழங்காத மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல். மும்மொழிக் கொள்கையை ஏற்காததால் நிதியை நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என குற்றச்சாட்டு. சென்னை அனகாபுத்தூரில் அடையாறு ஆற்றங்கரையில் ஆக்கிரமிப்பு வீடுகள் இடித்து அகற்றம். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படியே ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுவதாக தமிழ்நாடு அரசு விளக்கம். கோயம்புத்தூர் மருதமலையில் உடல்நலக் குறைவால் இறந்த யானையின் வயிற்றில் 15 மாத குட்டி. பிரேத பரிசோதனையின் போது பெருங்குடலில் இருந்த சாணத்தில் பிளாஸ்டிக் துகள், அலுமினிய கவர்கள் இருந்ததாக மருத்துவர்கள் தகவல். தமிழ்நாட்டில் பொறியாளர்கள் உட்பட 615 பேரை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பை வெளியிட்டது TNPSC. ஆகஸ்ட் 4 முதல் 10ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தடையை மீறி அதிமுக ஆர்ப்பாட்டம். திமுக நிர்வாகியாக இருந்தவர் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முழக்கம். அன்புமணியுடன் மனக்கசப்பு இல்லை, பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. இருவருக்கிடையே இருந்த மனக்கசப்பு நீங்கிடுச்சா? விரைவில் சந்திப்பாங்கன்னு ஐயா சொல்லியிருந்தாங்க. கசப்புன்றது இல்லை, கசப்புன்றது நம்ம எப்பொழுதும் நான் சொல்லுவதில்லை, இனிப்பைத்தான் சொல்லுவேன். வாடகையை உயர்த்தி தரக்கோரி பாரத் பெட்ரோல் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அபாயம். தஞ்சாவூரில் அரசு பேருந்தும் டெம்போ வேனும் மோதிய விபத்தில் 5 பேர் பலி. கர்நாடகாவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு சென்றபோது நேர்ந்த சோகம். விவாகரத்து வழக்கில் நடிகர் ரவி மோகன், அவரது மனைவி ஆர்த்தி ஆஜர். மாதம் 40 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் தர வேண்டும் என ஆர்த்தி கோரிக்கை. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து பிற நாடுகளிடம் விளக்கம் அளிக்க 2 குழுக்கள் புறப்பட்டன. கனிமொழி தலைமையிலான குழு இன்று புறப்படுகிறது. டெல்லியில் புழுதி புயலோடு கொட்டி தீர்த்த கனமழை. ஆலங்கட்டி மழையால் நடுவானில் சேதமடைந்த இண்டிகோ விமானம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் 27 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொலை. 10 கோடி ரூபாய் சன்மானம் நிர்ணயிக்கப்பட்ட பசவராஜும் வீழ்த்தப்பட்டார். வக்பு என்பது இஸ்லாத்தின் ஒரு முக்கிய பகுதி இல்லை என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு வாதம். வக்பு வாரியம் மதசார்பற்ற செயல்களில் ஈடுபடுவதாலே பிற மதத்தவரும் உறுப்பினர்களாக நியமிக்க சட்டம் என்றும் விளக்கம். IPL தொடரில் 4வது அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது மும்பை இந்தியன்ஸ். டெல்லி அணியை 59 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய அசத்தல். முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் வாழ்க்கை வரலாறு படத்தில் நடிக்கிறார் தனுஷ். உத்வேகமிக்க தலைவராக நடிப்பது தனக்கு கிடைத்த பாக்கியம் என தனுஷ் நெகிழ்ச்சி.
வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, துணைவேந்தர் நியமன சட்டத்திற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்கிறது தமிழக அரசு. தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கி இயற்றப்பட்ட சட்டப்பிரிவுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கி தமிழக அரசு நிறைவேற்றிய சட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளித்தது. இந்த சட்டத்தை எதிர்த்து நெல்லை பாஜக மாவட்ட செயலாளரும் வழக்கறிஞருமான வெங்கடாச்சலபதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அமர்வு பிரதான மனுவுக்கு பதிலளிக்க அரசுக்கு உத்தரவிட்டு இடைக்கால தடை கோரிய மனுவை விசாரித்தது. பல்கலைக்கழகங்களை அரசியல் சக்திகளிடமிருந்து பாதுகாக்கவே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாகவும், துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான பல்கலைக்கழக மானியக்குழு விதிமுறைகளுக்கு முரணாக சட்டம் இயற்றப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. பல்கலைக்கழக மானியக்குழு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன், தமிழக அரசு சட்டங்கள் பல்கலைக்கழக மானியக்குழு விதிகளுக்கு முரணானது என்றார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் துணைவேந்தர்களை நியமிக்கும் வேந்தரின் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்டப்பிரிவுகளுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். ஆளுநரை பல்கலைக்கழக வேந்தர் என்ற நிலையில் இருந்து நீக்கவில்லை எனவும் பாஜகவை சேர்ந்த மனுதாரர் அரசியல் உள்நோக்கத்துடன் வழக்கு தொடுத்துள்ளதாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு குற்றஞ்சாட்டியுள்ளது. துணைவேந்தர்கள் நியமன சட்டத்தை எதிர்த்த வழக்கில் தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன், மொத்தமுள்ள 10 பல்கலைக்கழகங்களில் 2 பல்கலைக்கழகங்களுக்கு மட்டுமே துணைவேந்தர் தேடுதல் குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஜூன் 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க கோரப்பட்டுள்ளதால் தடை கோரிய வழக்கில் பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என கோரினார். உயர்கல்வித்துறை தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் P வில்சன், துணைவேந்தர் நியமனம் தொடர்பான பல்கலைக்கழக மானிய குழு விதிகளை எதிர்த்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாகவும், இந்த வழக்குகளை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் அவசர வழக்காக விசாரிக்க அவசியம் இல்லை என்றும் வாதிட்டார். மனுதாரர் பாஜகவை சேர்ந்தவர் எனவும் அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் வாதிட்ட வில்சன், பதிலளிக்க அவகாசம் தராமல் விசாரிப்பது அநீதி என்றும், அவகாசம் வழங்கினால் வானம் இடிந்து விழுந்து விடாது எனவும் கடும் ஆட்சேபம் தெரிவித்தார். ஆளுநரை பல்கலைக்கழக வேந்தர் என்ற நிலையில் இருந்து நீக்கவில்லை எனவும், துணைவேந்தர் நியமன அதிகாரம் மட்டுமே அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறிய வில்சன், மனுவுடன் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அரசிதழ் ஜோடிக்கப்பட்டது எனவும், இது மனுதாரருக்கு எப்படி வந்தது என CBCID விசாரிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் கோரினார். இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் 14 கேள்விகளை எழுப்பியிருந்த நிலையில் துணைவேந்தர்கள் நியமன சட்டத்திற்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. துணைவேந்தர் நியமனம் தொடர்பான அரசின் சட்டத்திற்கு இடைக்கால தடை விதித்த உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்ய உள்ளதாக மூத்த வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றம் கடந்த 8ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவுக்கு நேர் எதிர்மாறாக நீதியரசர்கள் GR சாமிநாதன் மற்றும் நீதியரசர் லட்சுமி நாராயணன் அவர்கள் இந்த உத்தரவில் சொல்லியிருப்பதால் தமிழக அரசு இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு செல்லவிருக்கிறது. அந்த ஆர்டர் காப்பி அப்லோட் ஆன பிறகு அந்த ஆர்டர் வைத்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். துணைவேந்தர் நியமனம் தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு சட்டப்படி செல்லாது என்றும் வில்சன் கூறினார். பாஜக சார்ந்த மனுதாரர் சம்பந்தப்படாத ஒரு ஜட்ஜ்மெண்ட், அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்னன்னா அந்த யூனிவர்சிட்டி UGC ரெகுலேஷன்ஸை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை காட்டி இன்னைக்கு அவசர கதியில் இன்னைக்கு இந்த உத்தரவை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இது சட்டப்பிரகாரம் செல்லுபடி ஆகாததுனால இதை எதிர்த்து நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு செல்கிறோம். அரசின் சட்டத்திற்கு தடை கோரிய மனுக்களுக்கு பதிலளிக்க அவகாசம் தராமல் விசாரிப்பது அநீதியானது என்றும், மனுதாரர் தாக்கல் செய்த அரசிதழ் ஜோடிக்கப்பட்டது என்றும் வில்சன் தெரிவித்தார்.